CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்து வரக்கூடிய PGTRB, TET மற்றும் TNPSC தேர்வுகளை எழுதப் போகும் அனைவருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் சீரீஸினுடைய வீடியோ தான் இது. இதில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும். அந்த மெட்டீரியலிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து தேர்வுகள் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் பங்கெடுப்பவர்கள் அதனுடைய விடைகளை எழுதி அதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் பகிர்ந்து தங்களுக்குரிய மதிப்பெண்களையும் அதற்கான PDF ஃபைல்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு விவரங்கள் பெற்றுக்கொள்ளவும். இது தமிழ் தகுதி தேர்வுக்கான பார்ட் நம்பர் 6. அதற்கான முதல் கேள்வியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 125 வினாக்கள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 5 பாட்டுகள். அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 126வது கேள்வி, ஷெல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். ஷெல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கம்பர், சுப்பிரமணியன், பாரதிதாசன், இளங்கோவடிகள். 127வது கேள்வி, உராய்ந்து என்பதன் பகுபத உறுப்புகள். உராய்ந்து என்பதன் பகுபத உறுப்புகள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உராய்வு கூட்டல் இத்து பிராக்கெட் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அடுத்த ஆப்ஷன் உராய்ந்து ப்ளஸ் இத் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் உ. அடுத்து உராய் ப்ளஸ் இத்து பிராக்கெட்டுக்குள்ள இந்து ப்ளஸ் உ. அடுத்து உராய் ப்ளஸ் இத்து பிராக்கெட் இந்து ப்ளஸ் இத் ப்ளஸ் உ. இதில் உங்களது விடை எது? அடுத்து 128வது கேள்வி, கூறுகிறோம் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். கூறுகிறோம் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்புத்தொகை, வினைத்தொகை, தன்மை பன்மை வினைமுற்று, வினைமுற்று. அடுத்து 129வது கேள்வி, மடித்து என்பதன் பொருள் டேஷ். மடித்து என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அடித்து, அழித்து, வளைத்து, இடித்து. 130வது கேள்வி, மயலுறுத்து என்பதன் பொருள் டேஷ். மயலுறுத்து என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மயங்கச் செய்தல், மயக்கம் போடுதல், பயம் முறுத்துதல், அச்சம் முறுதல். 131வது கேள்வி, நல்லொளி இலக்கண குறிப்பு டேஷ். நல்லொளி இலக்கண குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்பு தொகை, பண்பு பெயர், 4ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை. 132வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் சுதேசமித்திரன் இதழின் ஆசிரியராக இருந்தவர் டேஷ். கீழ்கண்டவர்களில் சுதேசமித்திரன் இதழின் ஆசிரியராக இருந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இளங்கோவடிகள், பாரதிதாசன், நா. பார்த்தசாரதி, பாரதியார். 133வது கேள்வி, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் டேஷ். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மோனை, மோனை எதுகை, எதுகை மோனை உருவகம். 134வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ். கீழ்கண்டவற்றில் பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவிதை வசனம், கவிதை, மெட்டுப்பாடல், வசன கவிதை. 135வது கேள்விக்கு வந்திருக்கோம்.
உரை நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை டேஷ் எனப்படும். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கவிதை வசனம், கவிதை, வசன கவிதை, மெட்டுப்பாடல். 136வது கேள்வி. விடுதலை கவிஞர் டேஷ். விடுதலை கவிஞர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாவேந்தர், மகாகவி, கோவூர் கிழார், திருவள்ளுவர். அடுத்து 137வது கேள்வி. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டேஷ். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பார்த்தசாரதி, கம்பர், பாரதிதாசன், பாரதியார். 138வது கேள்வி. காற்றே வா என்ற கவிதை டேஷால் எழுதப்பட்டது. காற்றே வா என்ற கவிதை டேஷால் எழுதப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாரதிதாசன், திருவள்ளுவர், பாரதியார், கம்பர். 139வது கேள்வி. லயத்துடன் என்பதன் பொருள் டேஷ். லயத்துடன் என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சீராக, சிறப்பாக, இனிமையாக, அருவருப்பாக. 140வது கேள்வி. கொண்டு என்பதன் பகுபத உறுப்புகளில் பகுதியாக வருவது. கொண்டு என்பதன் பகுபத உறுப்புகளில் பகுதியாக வருவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கொன், கொண்டு, கொள்ளு, கொள். 141வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பாரதியாரால் எழுதப்படாதவைகளுள் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் பாரதியாரால் எழுதப்படாதவைகளுள் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குடும்ப விளக்கு, கண்ணன் பாட்டு. அடுத்து 142வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பாரதியார் எழுதியதில் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் பாரதியார் எழுதியதில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திரட்டு, பதஞ்சலி யோக சூத்திரம். 143வது கேள்வி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற சிறப்பு பெற்றவர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாரதிதாசன், கவிமணி, மீரா, பாரதியார். 144வது கேள்வி. உராய் பிளஸ் இத்து பிராக்கெட் இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ என்ற பகுபத உறுப்புகளில் இத்து என்பதன் இலக்கணம் டேஷ். உராய் பிளஸ் இத்து பிராக்கெட்டுக்குள்ள இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ என்ற பகுபத உறுப்புகளில் இத்து என்பதன் இலக்கணம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பகுதி, சந்தி, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இதில் இத்துன்றது 2 இடத்துல இருக்குது. தனியாக இருக்கக்கூடிய இத்து தான் என்ன இலக்கணம் கொண்டு வந்துள்ளதுன்றதான் கேள்வி. 145வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. கொல் பிளஸ் இன் பிளஸ் இட் பிளஸ் உ என்ற பகுபத உறுப்புகளில் உ என்பது கொல் பிளஸ் இன் பிளஸ் இட் பிளஸ் உ என்ற பகுபத உறுப்புகளில் உ என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வினைமுற்று விகுதி, வினையெச்ச விகுதி, பகுதி, வியங்கோல் வினைமுற்று விகுதி. நீங்கள் அனைவரும் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களை பெற்று மற்றும் PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விவரங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.